குக்கு வித் கோமாளி சீசன் 7 இந்த சீசனை கொஞ்சம் வித்தியாசமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே 4 ஜோடியை டக்கு டக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒயில்ட் கார்டு கான்செப்ட்னு நினைக்கிறேன். ஒயில்ட் கார்டுல ஓல்டு கண்டஸ்டன்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுலயும் யாரை கொண்டு வந்தா டிஆர்பி வருமோ அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா நம்ம பாபா பாஸ்கர் சீசன் 2ல சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்குனாரு. அவரை கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, ரம்யா பாண்டியன், சபானா இவங்க 2 பேத்தையும் புகழுக்காகவே தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் கண்டென்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம சுனிதாவுக்காக உமீரியும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஏற்கனவே 4 ஜோடி இருக்காங்க இல்லையா, இப்ப இவங்க 4 பேர் வந்துட்டாங்க. ஆக மொத்தத்துல 8 பேரோட இந்த வாரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புகழுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இப்ப 3 பேர் இருக்காங்க. பாபா பாஸ்கர் இருக்கிறாரு, ரம்யா பாண்டியன் இருக்காங்க, சபானா இருக்கிறாங்க. ஸோ புகழ் இதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.